Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் பொழிச்சது ரெசிபி பார்க்க போகிறோம். எந்த ஃபிஷ் நான் வச்சு அதை ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பாம்ஃப்ரெட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அது வந்து ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷாக வந்து பண்ணும்போது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம முழு ஃபிஷ்ஷை எடுத்துருக்கோம். நடுவில் குறுக்க கட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபிஷ்ஷை தான் நம்ம இப்போ இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா நம்ம நசுக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபிஷ்ஷை வறுக்கிறதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நசுக்கி வச்சதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறது நம்மளோட சாய்ஸஸ். சில பேர் வந்து நீங்கள் மீன் மசாலா போட்டு வறுப்பீங்க, அதை நீங்கள் அந்த மசாலா கூட போட்டு வறுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் வந்து இந்த மசாலாவை தடவிடலாம். நான் வந்து அந்த ஹெட்டை வந்து கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா அந்த ஹெட் வந்து பெருசாக விருப்பம் இல்லை. சில பேருக்கு வந்து அது பிடிக்கும், அது நீங்கள் வந்து தலையோடு வச்சுக்கலாம். மசாலாவை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து வச்சிட வேண்டியதான். அந்த மசாலா நல்லா உள்ளே வந்து நல்லா படிஞ்சால் தான் வந்து டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வரும். ஸோ கீப் அப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 4லேருந்து 5 தக்காளி வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம், அதையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா இல்லை 3 பச்சை மிளகா. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். அதுக்கு வந்து தவாவில் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அதில் வச்சிட வேண்டியதான். ரெசிபி வந்து வேறு டைப் ஆஃப் சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் பெருசாக பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய அந்த இதுவும் கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சின்ன ஃபிஷ்லேயும் இதே ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நல்லா முன்னாடியும் பின்னாடியும் வந்து அதை வந்து திருப்பிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதுதான். இப்போ ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம். இதே ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தவாவில் இருக்க இதே ஆயிலோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் மட்டும் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ரொசீஜர் பண்ணலாம். ஸோ சேம் ஆயிலுங்கும்போது அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரும் வந்து அந்த மசாலாவில் கலந்துரும். இப்போ வந்து நல்ல எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் கருகாமல் இருக்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் வந்து அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ நீங்கள் வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லாவே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லாவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக வேலை முடியும். அப்புறமா வந்து தக்காளி அதில் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவை போட்டுருவோம். நல்லா பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டதுக்கப்புறமா வாசத்துக்காக கருவேப்பிலை நம்ம ஒரு கொப்பு கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போடும்போது நல்லா வதங்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சுட்டு இது நல்லா வதங்கிறதுக்காக மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நான் இப்போ என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் வந்து மிளகாப்பொடி, இதை கலவை போடுறேன். நீங்கள் இதோட கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வேணாம் அப்படின்னாக்கா இதே மசாலாவே வந்து போதும். இப்போ பாருங்கள், மசாலாவும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல் வருது. இப்போ வந்து புளிப்புக்காக லைட்டாக லெமன் நம்ம அதில் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கூட வந்து நல்லா அந்த எண்ணெய் மேலே வர்றதுக்காக நம்ம வந்து மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ வந்து சூப்பராக வதங்கிருச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும். சும்மா ஒரு 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி வாசத்துக்காக போட்டுட்டு இதை நம்ம ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த ரெசிபி வந்து நம்ம வாழை இலையை தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து வாழை இலையை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து அந்த ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வர்ற அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து அந்த வாழை இலை மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ஃபிஷ் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மசாலாவை மேலே தடவ வேண்டியதான். ஃபிஷ் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுட்டு அடியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மீனை வச்சு மீன் மேலேயும் நிறைய மசாலாஸ் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணும். நான் எப்படி பண்ணுறதுன்னு இதில் காமிச்சிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம்.
சுற்றி நம்ம வந்து ஆக்சுவலாக வாழை நார் வச்சு கட்டுவாங்க. வாழை நார் நம்மக்கிட்ட இல்லாதனால ஒயிட் கலர் வந்து த்ரெட் வச்சு நல்லா ஃபுல்லாக டை பண்ணிவிட்டு இதை திரும்ப நம்ம இப்போ வந்து இதை வேக வைக்க போகிறோம். இது கரெக்டாக அந்த மசாலாலாம் லீக் ஆகாமல் கரெக்டாக கட்டிக்கோங்க. இல்லைனா மசாலா லீக் ஆச்சு அப்படின்னாக்கா அது சரியாக வராது. இப்போ தவாவில் நம்ம ஆயில் போட்டு இந்த பார்சல் எடுத்து அப்படியே வச்சு நம்ம வந்து நல்லா வந்து 2 சைடும் மாற்றி மாற்றி ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்க நூல்லாம் கழட்டிட்டு அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு பாருங்க சூப்பராக இருக்குது. ஃபைபருக்காக நான் வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். இதோட லைட்டாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பை பாய்.